எங்க ஒருத்தர் பார்க்ல நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் அங்க நின்று பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்திருப்பாரு. இப்போ இவருக்கு வந்து இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே தான் இருக்கு. அதனால அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நம்ம எங்கேயாச்சும் மீட் பண்ணிருக்கோமா இதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு கேட்கிறப்போ அந்த பொண்ணு வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பேசுவா. அதுல இருந்தே இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் மனநலம் சரியில்லாம தான் இருக்கு அப்படின்றதையும் அவர் புரிஞ்சுப்பாரு. அடுத்ததா இப்போ இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த பொண்ணை வச்சு சமாளிக்கிறதே அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த பொண்ணு வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாளா, இப்போ அந்த பெயிண்டிங் வந்து அப்படியே இவங்க தள்ளி விட்டதுல கீழே விழுந்திருக்கும். இவரு எடுத்து பார்த்திருப்பாரு. இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரும் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. எனக்கு பிடிச்ச என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் வரைகிற மாதிரியே இருக்கே, இதெல்லாம் நீயா வரைகிற அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த பொண்ணோட அசிஸ்டன்ஸ்லாம் இது எல்லாத்தையும் அவங்களோட அக்கா தான் வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நானே இன்னைக்கு அந்த பெயிண்டிங்கை வாங்கலாம் தான் நினைச்சேன், ஆனால் இப்போ கரெக்டாக வந்து அவங்களோட அக்கா தானே வரைகிறாங்க, அதனால நானும் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்பி வருவாரு. உண்மை என்னன்னா இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து மனநலம் சரியில்லாமலாம் இல்லை, ரொம்ப நல்லாவே தான் இருக்கா. இப்போ இந்த பொண்ணோட ரெண்டாவது அம்மாவும் அவங்களோட பொண்ணும் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க. டெய்லி இந்த பொண்ணு போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு வரைகிற எல்லா பெயிண்டிங்ஸையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணோட அக்கா வித்துட்டு என்னமோ அவ வரைஞ்ச மாதிரி கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பா. இவ்வளோ கொடுமை நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா அந்த பொண்ணு வந்து சைலண்டாவே நடிச்சிட்டு இருப்பா. எதனால அப்படின்னா இப்போ இந்த பொண்ணோட தாத்தா வந்து எல்லா சொத்தையும் இந்த பொண்ணோட பேருக்கு மாற்றி வச்சிருவாரு. இப்போ நம்ம மனநலம் சரியில்லாத மாதிரி இருந்தாதான் நம்மளை ஏமாத்தி சொத்தெல்லாம் வாங்க முடியாது அப்படின்றதுனால தான் இந்த பொண்ணு நடிச்சிட்டு இருப்பா. யாராச்சும் ஒருத்தர் நம்மளை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. இவரை பார்த்திருப்பாளா, இப்போ இவருக்கும் வந்து அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அந்த பொண்ணால புரிஞ்சுக்க முடியுது. நம்மளை காப்பாற்ற வந்தவர் இவர் தான், இவரை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றதுனால இப்போ இந்த பொண்ணு வந்து அவரை விட்டு கொஞ்சம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டா. எப்பவுமே கூடவே இருப்பா. ரொம்ப கியூட்டாக வேற நடந்துப்பாளா, அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.